இந்தியாவுல விளையாட்டோட தற்போதைய நிலை என்னன்னு பொதுவா யார்கிட்டயாச்சும் கேட்டு பாருங்களேன். அதுக்கு என்ன நல்லா தானே இருக்கு. இப்ப இருக்கிற பசங்க கிரிக்கெட்டை தாண்டி பல போட்டிகளை ஜெயிச்சு மெடல் வின் பண்றாங்க. காமன்வெல்த், ஒலிம்பிக், ஏசியன் கேம்ஸ்னு நிறைய போட்டிகளை பத்தி மக்களும் தெரிஞ்சிருக்காங்க. சோ இந்தியாவுல விளையாட்டு முன்னேற்றம் அடைஞ்சிருக்குங்கிறது நல்லா இருக்குங்கிறதும் பொதுவான பதிலா வரும். ஆனா உண்மையிலேயே இந்திய விளையாட்டுத்துறை நல்லா இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்லங்கிறது தான் உண்மையான நிலை. இந்திய விளையாட்டுத்துறை எப்படி இருக்கு, அதுல ஏன் அரசியலை புகுத்துறீங்க, குறிப்பா பெண்களோட போராட்டம் விவரமா பார்க்கலாம் வாங்க. மற்ற நாடுகள் எல்லாம் விளையாட்டுனா அது விளையாட்டு மட்டும்தான். ஒரு மனுஷனை எந்த தப்பு செய்யாதவனா, நேர்மையானவனா, நல்ல பழக்கம் இருக்கிறவனா மாத்தக்கூடிய சக்தி விளையாட்டுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. சில நாடுகள் இதை செஞ்சும் காட்டி இருக்காங்க. ஜப்பான், சீனா போன்ற நாடுகள்ல சிறுவர்கள் குற்ற செயல்ல ஈடுபடுறதை தடுக்க அவங்க கட்டாயம் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல தங்களை ஈடுபடுத்திக்கணுங்கிறது தான் ரூலாவே இருக்கு. அப்படியே இந்தியா பக்கம் வந்தா தடை நம்ம வீடுகள்ல இருந்தே ஆரம்பிக்குது. இங்க நான் விளையாடி சாதிக்க போறேன்னு சொன்னா சரின்னு என்கரேஜ் பண்ற பெற்றோர்களை விட நீ விளையாடி ஒண்ணு கிழிக்க வேணாம், ஒழுங்கா படிச்சு நல்ல வேலைக்கு போய் வாழ்க்கையில முன்னேற பாருங்கிறது தான் பதிலா வரும். இன்னும் கிராமங்கள்ல சொல்லவே வேணாம். அதுவும் குறிப்பா பெண் பிள்ளைகள் விளையாட போனா ஏதோ கொலை குத்தம் பண்ற ரேஞ்சுக்கு நம்மள ட்ரீட் பண்ணுவாங்க. அது எப்படி பொம்பளை பிள்ளை டவுசர் சட்டையெல்லாம் போட்டுட்டு விளையாடலாமான்னு சொல்ற கிராமங்கள் இன்னும் நம்ம இந்தியாவில் இருந்துகிட்டு தான் இருக்கு. சரி, ஒரு வழியா வீட்டை சமாளிச்சு விளையாட வந்தா அங்க டீச்சர்ஸ் பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, பெண் குழந்தைகள் மீதான பாலியல் சீண்டல்னு 1000 கதை நடக்கும். இதுல ஏதாச்சும் ஒண்ணு ஊருக்கு தெரிய வந்தா அதுக்கு கண்ணு, காது, மூக்கெல்லாம் வச்சு இல்லாத விஷயத்தை உருவாக்கி அந்த பெண்ணை அதோட உட்கார வச்சிருவாங்க. சரி, இப்போ இதையும் தாண்டி அடுத்த லெவலுக்கு போனா அங்க இதை விட பெரிய பிரச்சனைகள் நடக்கும். செலக்ஷன் அதிகாரிகள் தனக்கு வேண்டினவங்களுக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுக்கிறது, அதிகப்படியான பணம் கேட்கறது, இங்கேயும் சாதி ரீதியிலான பிரச்சனை, பாலியல் சீண்டல்னு நடக்கும். இந்த நிலை மாவட்ட போட்டிகள் ஆரம்பிச்சு சர்வதேச போட்டிகள் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. விளையாட்டுத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒருவர் ஜெயிக்கிறது அவரோட திறமை, உழைப்பையும் தாண்டி அவரை வழிநடத்தக்கூடியவர், அந்த துறையை நிர்வகிக்க கூடியவர்னு நிறைய பேரை சார்ந்துதான் நடக்கும். இந்தியாவில் விளையாட்டுத்துறை எப்படி இருக்குன்னு கேள்வி வரும்போது அந்த துறையையும் சேர்த்தே மதிப்பிட வேண்டி இருக்கு. அப்படி பார்த்தா நம்ம நாட்டில் விளையாட்டுத்துறை ரொம்ப மோசமான இடத்துல தான் இருக்கு. நல்ல நிர்வாகம் இல்லாத இடம் பால்பட்டு சீரழிவை நோக்கி செல்லும்னு சொல்லுவாங்க. அந்த நிலை தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு. விளையாட்டுத்துறையை நிர்வகிக்கக்கூடிய பல கட்டமைப்புகளும் சங்கங்களும் தங்களோட சுயநல அரசியலுக்காக வீரர்களை யூஸ் பண்ணிக்கிற இடமா மாறி போயிருக்கு. இந்த நிலைமை எல்லாரும் விளையாடுற கிரிக்கெட்ல இருந்து தொடங்கி ஒருத்தர் 2 பேர் மட்டுமே விளையாடுற கேம்ஸ் வரைக்கும் நீடிக்குது. என்ன கிரிக்கெட்னா அங்க பெரிய அளவிலான அரசியல் நடக்கும், அதுவே நமக்கு தெரியாத கேம்னா அங்க நமக்கு தெரியாம பல அரசியல் நடக்கும். இதுக்கு சமீபத்தில் நடந்த இப்ப நடந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய விஷயமே உதாரணம். பிரிஜ் பூஷன் சரண் சிங்கிற முன்னாள் மல்யுத்த சம்மேளன தலைவர் பெண் பிள்ளைகள் கிட்ட பாலியல் ரீதியா தவறா நடந்திருக்காரு. அவரோட தப்ப கண்டுபிடிச்சு இந்தியாவின் பெரிய பெரிய வீரர் வீராங்கனைகள் சாலையில இறங்கி போராடி இருக்காங்க. ஆனா அரசியல் காரணங்களால அரசு அவர் மேல எந்த பெரிய நடவடிக்கையும் எடுக்கல. போராட்டம் செஞ்ச வீரர்களை அடிச்சு இழுத்து அரெஸ்ட் பண்ணதுதான் மிச்சம். அப்படியே இப்ப நடக்கிற விஷயத்துக்கு வரலாம். வினேஷ் போகட் பல பெரிய பெரிய சர்வதேச போட்டிகள்ல பதக்கம் ஜெயிச்ச ஒரு வீராங்கனை. ஒலிம்பிக் போட்டியில ஒரே நாள்ல உலகின் டாப் 3 போட்டியாளர்களை வீழ்த்தி கஷ்டப்பட்டு ஃபைனல்ஸ்குள்ள நுழைறாங்க. ஆனா அவங்க 100 கிராம் எடை அதிகமா இருக்காங்கன்னு சொல்லி அவரை தகுதி நீக்கம் செய்யறாங்க ஒலிம்பிக் கமிட்டி. இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அரசியல் நடந்திருக்குங்கிறது ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு அந்த பொண்ணு எனக்கு இனி விளையாட்டே வேண்டாம்னு சொல்லி மல்யுத்தத்திலிருந்து ஓய்வு பெறுவதா அறிவிச்சிருக்காங்க. தன்னோட சுயநல அரசியலுக்காக சிலர் செஞ்ச வேலை ஒரு பெண்ணோட வாழ்க்கையையும் கனவையும் அவங்க உழைப்பையும் ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுக்கு. இதுதான் இன்னைக்கு நம்ம நாட்டுல இந்திய விளையாட்டுத்துறையோட நிலை. நீ தங்கம் ஜெயிச்சா அடுத்த கொஞ்ச நாளைக்கு நீ தான் நாட்டோட தங்க மகன் அல்லது தங்க மகள். அதுவே நீ அரசுக்கு எதிராகவோ அல்லது விளையாட்டு சம்மேளனத்துக்கு எதிராகவோ செயல்பட்டா நீ எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் எங்களை மீறி உன்னால ஒன்னும் கிழிக்க முடியாதுங்கிறது தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதே விளையாட்டுத்துறையில தானு வீரரா இருந்து அதே மாதிரி பல பிரச்சனைகளை பார்த்து இப்போ அதிகாரியா வந்து உட்கார்ந்து இருக்கிறவங்களும் தங்களோட அடுத்த தலைமுறைகள் மேல அரசியலை திணிக்கும் நிலைதான் இந்தியாவில் இருக்கு. வினேஷ் போகட்டோட ஓய்வு அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.